2026 போட்டி வந்து யாருக்கு கடுமையா நினைக்கிறீங்க? வாக்குறுதி ரீதியாகவும் சரி, களப்பணி ரீதியாகவும் சரி, சீமான் முன்னிலை நிக்கிறார். தத்துவார்த்த ரீதியா ஃப்ரண்ட்ல நிக்கிறாரு. விஜய் எங்க நிக்கிறாருன்னு தெரியல. விஜய் வந்து நிக்கிறாரா, இல்ல அமர்ந்து இருக்கிறாரா, அல்லது உறங்குகிறாரா, மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றதுக்கு வருவாரா தெரியலையே. திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், அவங்க தொகுதி பங்கீடுல கொஞ்சம் அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை விட கம்மியா கொடுக்குறாங்க திமுக. ரெண்டு பேருமே அதிருப்தியில இருக்காங்க. சீட்டு வேணும்னா நில்லுங்க, இல்லைன்னா வெளில போகும். இதான் அவங்க சொன்னார். இப்போ கமலஹாசனே பாஜக இன்னொரு பி டீம்னு சொன்னவர் தானே அண்ணன் திருமாவளவன். இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அவரு திமுகவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கமலஹாசன் கட்சியுடைய கொள்கை என்ன? சென்ட்ரிசம். அது நம்ம மையம் ஒரு கொள்கையா? கேட்டா உலக நாடுகள்ல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு பேசுவாங்க. தமிழ்நாட்டில் அப்ப நீங்க சென்ட்ரிசமா நீங்க இருக்க வேண்டியது திமுக சொன்னீங்க. நாம் தமிழ் கட்சியோட சீமான் தன்னோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்காரு. இந்த முறை அவருடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கும்? மக்கள் மத்தியில் அவர் எந்த மாதிரி வரவேற்பு கிடைக்கும்? அன்பான சர்வாதிகாரம்லாம் பேசுறாரு. சரி, அவர் அன்பான சர்வாதிகாரம்னு அவர் சொன்னது வந்து புதுசப்படாத பேச்சு. சரி, நீ வந்து உட்காருவோம், கொள்கை என்னன்னு சொல்லு. காங்கிரஸ் தான் கேட்கறேன், உன் வெளியுறவு கொள்கை என்ன? நீட்டுல உன் நிலைப்பாடு என்ன? அதை பத்தி பேச காங்கிரஸுக்கு தகுதி இருக்கா? முதல்ல குலக்கல்வியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே. திடீர்னு இன்னைக்கு பெரியார் எடுத்துக்கிற, பெரியாரோட 5 முக்கிய கொள்கை காங்கிரஸ் ஒழிப்புது. அவனை ஒழிக்கலாமா? இன்னைக்கு வரியா? டிபேட்டுக்கு வரியா? பேசலாமா? தமிழக வெற்றி கழகத்துடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? அவங்களுடைய செயல்பாடுல எப்படி? செயல் இருந்தால் செயல்படுத்தி பேச முடியும். செயல்பாடு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் கிட்ட போன சில கூட்டம் தப்பா இருக்கிறாருன்னு திருப்பி சீமான்ட்ட வந்துருக்கு. எக்ஸாக்டா 30 நாள் இருக்கு. என்ன பண்ண போறாரு? மேனிஃபெஸ்டோ எங்க? வேட்பாளர் எங்க? உங்க ஆக்டிவிட்டி எங்க? உங்க தேர்தல் பரப்புரை திட்டம் எங்க? உங்க செயல்பாடு இல்லாத கட்சியை பத்தி நம்ம பேசி 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு எழுந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய சீட்டு பேரங்கள் எந்த கட்சிக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2026 போட்டி வந்து யாருக்கு கடுமையா நினைக்கிறீங்க? எந்த கட்சி மறுபடியும் ஆட்சி அமைக்க நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம அதை வந்து அந்த ஒரு அவதானம் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கட்சியும் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல வந்து முன்னிலை நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா, என் கூட இவ்வளவு பேர் கூட்டணி, 26 பேர் கூட்டணி, 30 பேர் கூட்டணி, 40 பேர் கூட்டணி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றது போது மக்கள் மத்தியில வந்து ஒரு பொது பார்வை, ஒரு பொது புத்தியில பார்க்கணும்னா, இவ்வளவு பேரா அப்படின்னு ஒரு 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 வியூ பாயிண்ட் வரும்ல, வலிமையான அப்படி ஒரு திமுக முன்னில இருக்கிறதா சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில 180 தொகுதிக்கு மேல பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறார். 180 கான்ஸ்டிட்யூன்சிக்கு மேல பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறார். அவர் போய் கட்சிக்காரங்களை மீட் பண்ணல, மக்களை மீட் பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் வர வச்சிருக்கிறாரு, ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு, வாகன பரப்புரையை முடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த சில நாட்கள் திருப்பி வந்து ஒரு போறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க. இன்னைய தேதி நம்ம பேசிட்டு நேரத்தில் திருத்தணி முருகன் கோயிலில் போய் வணங்கிட்டு சில துவங்கியிருக்கிறாரு. போருக்கு போறன்ற மாதிரிலாம். ஆமாம், 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சு 234 பேர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு கட்சி எப்படி இயங்கணும் ஸ்ட்ரக்சர் வைஸ் பாருங்க. தேர்தல் போறதுக்கு பரப்புரைக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? ஒரு உணவகத்துல வந்து ஒரு விடுதியில என்ன பண்ணாருன்னா, அவருடைய தேர்தல் ஆட்சி செயற்பாட்டு வரைவை வந்து வெளியிட்டு அதை பத்தி பேசி, அப்புறம் ஊடகங்களை சந்திச்சு அவங்களுக்கு அதை பத்தின கேள்விகளுக்கு விளக்கத்தை கொடுத்து அதன் பிறகு ப்ராப்பரா வந்து போயிருக்கிறார். இது வந்து ஒரு கட்சி வந்து எல்லாத்துலயுமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்ப நான் போருக்கு இறங்க தயாராகிட்டேன், ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் இப்படிதான் இருக்கணும், அப்படி வந்து சீமான் செயல்படுறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடண்ட். ஆமா, ஒரு வாக்குறுதி ரீதியாகவும் சரி, களப்பணி ரீதியாகவும் சரி, சீமான் முன்னிலை நிக்கிறார். தத்துவார்த்த ரீதியா ஃப்ரண்ட்ல நிக்கிறாரு. அவர் விஜய் எங்க நிக்கிறாருன்னு தெரியல. விஜய் வந்து நிக்கிறாரா, இல்ல அமர்ந்து இருக்கிறாரா, அல்லது உறங்குகிறாராங்கிறது தெரியல. வேட்பாளர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல, புதுச்சேரிக்கு தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அவருடைய வாக்குறுதிகள் என்ன, அவருடைய செயற்பாட்டு வரைவு என்ன, திட்டம் என்ன, அவருடைய முதல்ல அவருடைய செயல்பாடே எங்கங்க? அவர் எங்க எப்ப வரப்போறாரு? பரப்புரை பண்ணுவாரா? அவர் களத்துல நிப்பாரா? மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றதுக்கு வருவாரா? தெரியலையே. ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போனதா சொல்றாங்க. அதன் பிறகு அவரை பத்தி செய்தி எதுவும் வெளியில வரமாட்டேங்குது. அது அவரு ஊடகத்தை சந்திக்கணும், அதை சந்திக்கிறதுக்கும் அவர் கிடையாது. இல்ல ஊடகவியலாளர்கள் சந்திப்பா கட்சிக்காரங்க நடத்தணும், பிரஸ் கிளப்னு ஒன்று இருக்குது சென்னையில, அவங்க வந்து நடத்தணும். அது நடத்துறது கிடையாது. நடத்தினா தானே தெரியும். அப்ப அவர் எங்க நிக்கிறாருன்னே தெரியல. அதனால இப்படிதான் வந்து 4 முனை போட்டியா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு.
மத்த விஷயத்த நான் பெருசா நினைக்கல. ஐயா இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் அவங்க ஒரு கூட்டணி இல்ல, அது வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு கூட்டணி மாதிரி. பெருசா வாக்கு வங்கி கைவிடப்பட்ட அது இருக்காது. ஒண்ணும் அவங்களால சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. கட்சிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படும். யாருக்கும் பெரிய அளவுல எந்த பாதிப்பு ஏற்படாதுப்பா. அந்த பாதிப்பு வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட். அது வந்து துடை தெரியப்படக்கூடிய ஒரு ஒரு பாதிப்பா இருக்கும். அவ்வளவு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும் 2 பேராலையுமே. அதனால நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. ஒரு 4 மணி போட்டி தான், அது அப்படிதான் போகுது. இப்ப திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், அவங்க தொகுதி பங்கீடுல கொஞ்சம் அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் போன முறை கொடுத்ததாச்சு இந்த முறை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை விட கம்மியா கொடுக்குறாங்க திமுக. 2 பேருமே அதிருப்தியில இருக்காங்க. கூட்டணியில இருக்கிற கட்சிகளை தொடர்ச்சியா அவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய கட்சிகளை உதாசீனப்படுத்தி, மலினப்படுத்தி, கேவலப்படுத்தி, இழிவுபடுத்தி, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களைப் போல உங்களுக்கு தோற்றமளிக்கக்கூடிய தேமுதிகவுக்கு, மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் சீட்டுகளை ஒதுக்கக்கூடிய உங்களால ஏன் தொடர்ச்சியாக உங்களுடைய கொள்கை வழி நின்று பயணிக்கக்கூடிய விசிகாவுக்கோ, சிபிஎம்முக்கோ, சிபிஐக்கோ அல்லது அண்ணன் வேலுமுருகனுக்கோ உங்களால சீட்டில் ஒதுக்க முடியல? ஒருத்தர் வெளியிலேயே போயிட்டார், வேலுமுருகன் வெளியிலேயே போயிட்டார். அவர் திமுகவுக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குறான்ற மாதிரி. இல்ல, நான் வேலுமுருகனுடைய முடிவை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு கட்சியோட சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஒரு அளவுக்கு பொறுமையா இருக்கலாம், ரொம்ப ஓவராலாம் பொறுமையா இருக்க முடியாது. அவர் ஓரளவுக்கு பொறுமையா இருந்தார். சரி, அவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, கட்சியை வளர்த்துருக்கிறாரு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட்டங்கள் வருது. அப்ப எனக்கு வேற வலிமையில 3 சீட்டை கொடுங்க, 2 சீட்டு கூட அவர் கேட்கலாம். சரி, அவர் என்ன சொன்னாரு, நேற்று பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க, சீட்டே வேணாம் சார், சீட்டே வேணாம், ஒரு 10 கோரிக்கை கொடுக்குறேன், அந்த 10 கோரிக்கையில நீங்க நிறைவேற்றி கொடுங்க, அது தமிழ் சமூகத்துக்கு நலன் பயக்கணும் அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கோரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வராதப்பா, சீட்டு வேணும்னா நில்லுங்க, இல்லைன்னா வெளில போங்க. இதான் அவங்க சொன்ன ரிப்ளை. அது சிறிய கட்சின்னு வர சொல்லி அசிங்கப்படுத்துதான் சொல்றாரு. இப்போ சிக்கல் என்னங்கிறது வருதுன்னா, இந்த சிறிய கட்சி இந்த கட்சின்னா அப்புறம் 26 கட்சி கூட்டணின்னு பேசுறீங்க, பேர் மட்டும் வச்சுக்கிறீங்க. 26 கட்சி கூட்டணி பேர் மட்டும் எப்படி வச்சுக்கிறீங்க நீங்க? அதுல எல்லாருமே வந்து அவ்வளவு பெரிய கட்சிகளா? எல்லாம் சாதி கட்சிகள் தானே. தமிழக வாழ்வுரிமை கட்சியாவது ஒரு பொது கட்சி, மற்றவங்க சாதி கட்சி தானே. கொங்கு நாடு மக்கள் கட்சி இருக்கு, அது கட்சி, அந்த கட்சியோட கொள்கை என்ன? அந்த கட்சி கொள்கை திராவிட கட்சி, அது ஜாதி கட்சி தான். ராஜ் கவுண்டர்னு ஒரு பையன் ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருந்தாரு, அவர் மாநாட்டில் போய் எல்லாம் கலந்துக்கிட்டீங்க. என்னது அது? அந்த கட்சி உங்களுக்கு தான் ஆதரவு தருது. புதிய திராவிட கட்சி தெரியுமா பேர் ராஜ் கவுண்டரு, கட்சி பேர் புதிய திராவிட கட்சி. நீங்க சாதி ஒழிக்க வந்த பெருமகன்கள் நீங்கெல்லாம். முத்துராமலிங்க தேவர்ன்றதுல தேவரை தூக்கிடணும். ஆனா அங்க என்ன பண்ணணும், ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கணும். எப்படி சாதி ஒழிப்பு? சிக்கல் எங்க இருந்து வருதுன்னா, இவங்க கூட இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை மட்டுப்படுத்துவதன் மூலமாக, அவங்கள வந்து குறைவான சீட்டு கொடுப்பதன் மூலமாக பிஜேபிக்கு வேலை பார்க்கறது திமுகங்கிறத குற்றச்சாட்டு. இல்ல, இப்ப தேமுதிகவுக்கு அதிக சீட்டு கொடுக்குறாங்க, அவங்க புதுசா வந்ததுனால அந்த வரையப்பு கொடுக்குறாங்களா, இல்ல ஏன் மற்ற கட்சி இவ்வளவு உதாசனப்படுத்துறாங்க? அதான் தம்பி சொல்றேன். திமுக பாஜக எதிர்ப்பை வீரியமாக பேசக்கூடிய கட்சிகளை நான் வாய்ஸ் டவுன் பண்ணிடுறேன்னு பாஜகவுக்கு மறைமுகமா செய்தி சொல்லுது. இந்த பாருங்க, உங்களுக்கு விசிகா தானே சும்மா இந்த மாதிரி பிஜேபி பத்தி பேசிட்டே இருக்காங்க, அவங்க சீட்டை குறைக்கிறேன். பாஜகவின் ஒரே சித்தாந்தெதிரி இந்தியா முழுக்க சிபிஎம் தான். காங்கிரஸ் 2வது தான் கேட்டீங்கன்னா. இப்போ சிபிஎம்க்கு சீட்டை குறைக்கிறேன். சிபிஐ சொல்லவே தேவையில்ல, அடிபணிஞ்சிட்டாங்க. காங்கிரஸ் சீட்டை குறைச்சாச்சு 28. அது குறைச்சாலும் இன்னும் குறைக்கணுங்கிறது ஏன் எண்ணம், அது தனி, அது வேற டிபார்ட்மெண்ட், வன்மம் வேற டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ இப்படி பாஜக எதிர்ப்பை பேசுறவங்களுக்கு சீட்டை குறைப்பதுன்றது யாருக்கு தம்பி லாபம்? நீங்க சொல்லுங்க. பாஜகவுக்கு தான் லாபம். அவ்வளவுதான். திமுக என்ன பண்ணும், பாஜகவோட கூட்டணி வைக்காமலேயே பாஜகவுக்கு வேலை பார்க்கும். எடப்பாடி பழனிசாமியாவது பரவாயில்ல, நேரடியா கூட்டணி வச்சாரு. நீங்க காங்கிரஸ் எவ்வளவு கொடுத்தீங்க? 28. அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, பிஜேபிக்கு 27. பரவாயில்ல, வாழ்த்துக்களுங்கிற. எடப்பாடி அதுல ஜெயிச்சுட்டாரு. ஒத்த சீட்டு கம்மியா கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? தகவல் அதுதான். பாஜக 27, பாமக 18, அமமுக 11 சொல்றாங்க. இன்னும் தாமரை சின்னத்தை கம்மி பண்ணணும், ரெட்டலைய போய் இறக்கி விட்டுக்க. அதுல எடப்பாடி வந்து சூட்சமா வேலை பார்த்துருக்காரு. இப்போ அதிமுக 165+ நிப்பாங்க, ரெட்டலையில நிப்பாங்க. அதை பீட் பண்ணணும், அதுக்கு இணையா நிக்கணும்ன்றதா திமுகவோட நோக்கம். அதனால என்ன பண்றாங்க, மதிமுக 4 சீட்டுன்னு பேர் வைப்பாங்க. என்னது, 3 சீட்டு உதயசூரியன்,
ஒரு சீட்டு தான் தனிச்சின்னும். எனக்கு என்ன கொடுமைனா விசிகாலாம் போய் நின்ற கூடாது உதயசூரியன்ல, நின்றவே கூடாது. அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது. அந்த முடிவுக்கு அண்ணன் திரும்ப போக மாட்டாங்க நான் நம்புறேன். 2014 மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5.6 விழுக்காடு வாக்கு தான் வந்துச்சு விஜயகாந்த் தலைமையில. அதன் பிறகு அந்த கூட்டணி வந்து தோல்வியேற்றுவதற்கு பிறகு நம்ம திமுக விட்டு வெளியில போனோம்னா நம்ம ஜெயிக்க முடியாத காரணத்துல நீ திமுகவோட இருக்கலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. 2 விஷயம் இருக்கு, அது அப்படியும் பாருங்க. ஆனா அதை வந்து ஒன்றும் மறுக்கல. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணாதான் ரிசல்ட் தெரியும். இப்போ ஒரு நாம் தமிழர் வச்சு எடுத்துக்கோங்களேன், கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா தனிச்சே நிக்கிறாங்க. கண்டிப்பா 2016 தனிச்சு போட்டி, 2019 தனிச்சு போட்டி, 21, 24, 26. ஸோ 1, 2, 3, 4 5வது எலெக்ஷன் தனிச்சு நிக்கிறாங்க. இன்னொன்று 4 முறையா அவங்களோட வாக்கு வங்கி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா தான் அதிகரிக்கும், கிராஜுவலா தான் போகும். டக்கு சடனா வந்து growth ஆக முடியாது எந்த ஒரு கட்சியாலையும். அது ஒரு பெரிய அவர் திரை பிரபலம் கிடையாது, ஒரு பணக்காரர் கிடையாது, ஒரு பட்டிக்காட்டான் என்ன கேட்டீங்கன்னா. ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு ஆளு, ஒரு சாதாரணமான ஆளு, நீங்க பேசி 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 கட்சி வளர்த்து கொண்டு போயிடலாம், பெரிய விஷயம். கூட்டணி வைக்கல, காசு கொடுக்கல. இப்போ இந்த மக்கள் கூட்டணியா நீங்க இயங்கி இருக்கணும்னா 16ல இருந்து நீங்க தொடர்ச்சி அதை இயக்கமா இயங்கி இருக்கணும். நீங்க அப்படி இயங்கி இருந்தாங்கன்னா நீங்க நம்ம சொல்ல முடியாது, திமுக அதிமுக இல்லாம கூட போயிருக்கலாம், கட்சி வளர்த்துருக்கலாம், விசிகா சிபிஎம்லாம், தேமுதிக கூட. அப்ப என்னன்னா அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்க. ஒரு ஆசிட் டெஸ்ட் எடுத்தாங்க, அப்புறம் அதை விட்டுட்டாங்க. ஸோ தொடர்ச்சி இல்லாததன் காரணம் தான் வந்து ஒரு தோல்விக்கு ஒரு காரணமா நான் பாக்குறேன். என்ன கேட்டீங்கன்னா இவங்க வெளியில வரணும்னு அவசியம் இல்லை, உள்ள இருந்தாலே இப்போ ஓட் கன்வர்ஷன் ஆகாது. உள்ள இருந்தாலே ஓட் கன்வெர்ட் ஆகாது தம்பி. விசிகா ஓட்டு திமுகவுக்கு போகணுமா இல்லையா? போகணும். நீங்க இவ்வளவு வருத்தப்படுத்துவீங்க, இவ்வளவு அவமானப்படுத்துவீங்க, இல்லோ அவர் நெருக்கடிக்கு உள்ளாக்குவீங்க, திரும்ப ஓட்டு போட்டுருவான் சிவிசிகா தொண்டா. உங்களுக்கு தலைமையை மீறி பின்ன வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க தொண்டர்களே, போடுவாங்க. சாத்தியமா இருக்கும்? எப்படி சாத்தியம்னா இது இன்னைக்கு ஏதாவது நான் என்ன கேட்கறேன்னா, என்னுடைய தலைவரை நீங்க இழிவுபடுத்திட்டீங்க. தலைவரே அசிங்கப்படுத்திக்க மாட்டாரு, தலைவரே வந்து அந்த கூட்டணி விட்டு வெளில வர மாட்டேங்கிறாருல்ல. அப்படி இல்ல தரப்பா, அப்படி இல்ல தம்பி. இப்போ பல இடங்கள்ல காங்கிரஸ் நிக்குது இல்ல, அங்க விசிகா ஓட்டு இருக்கும்ல. ஆமா, காங்கிரஸ் போட மாட்டான். விசிகா நிக்கிறதுக்கு விசிகா குத்துவான், திமுக நிக்கிறதுல குத்த மாட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப வேற அந்த ஓட்டு எங்க தான் போகும்? நம்ம எதிர்கட்சிக்கு போவோம், சீமானுக்கு போவோம், விஜய்க்கு போவோம், வேற எங்க கோவத்தை ஆற்றாமைய காட்டுவான். சிபிஎம்மும் அப்படிதான். நீங்க ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. இந்த காயப்படுத்தல சும்மா விடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட நிறைய கூட்டணிகள் எல்லாம் வராங்க, அப்போ நாங்க வேற வழி கிடையாது, இருக்கிற சீட்டை அப்ப கண்டிப்பா நாங்க ஒதுக்கி தானே ஆகணும். அவங்களுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 10 கூட்டணி வச்சுங்க, 13 கூட்டணி இருக்காங்க. இப்போ 13 வந்து 16 ஆகும்போது அப்ப அந்த 3 கட்சிகளுக்கும் சீட்டு தர மாதிரி தானே ஆகுது. இல்ல அவங்களும் நீங்க வந்து சப்ரஸ் பண்ணுங்க. அவங்க ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸா? தேமுதிக பிஜேபி எதிர்ப்புல வளர்ந்த கட்சியா? 0.5 விழுக்காடு வாக்கு கூட கிடையாது. இல்ல மக்கள் நீதி மையம் என்ன பாஜகவையும் மோடியும் எதிர்ப்பு தான் அங்க கொள்கைன்னு பேசிட்டு இருக்காரா? சொல்லுங்கப்பா. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கமலஹாசனே பாஜகவை இன்னொரு பி டீம்னு சொன்னவர் தானே அண்ணன் திருமாவளவன். இன்னைக்கு எங்க இருக்கிறாரு அவரு? திமுகவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கமலஹாசன் கட்சியுடைய கொள்கை என்ன? சென்ட்ரிசம். அதுனா மையம் ஒரு கொள்கையா? கேட்டா உலக நாடுகள்ல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு பேசுவாங்க. தமிழ்நாட்டில் அப்ப நீங்க சென்ட்ரிசமா நீங்க இருக்க வேண்டியது எதுக்கு திமுக செஞ்சீங்க? மையம் தானே உங்க கொள்கை. திமுக வேணும், அதிமுக வேணும், நிக்க வேண்டியதான். நடுவில் நிக்க முடியாது. என்ன சீட்டு கிடைக்காது. யார் எம்பி சீட் கொடுப்பா ஃப்ரீயா? கொடுத்துட்டாங்க. இப்போ எம்எல்ஏ சீட் அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ எல்லாம் வந்துச்சு, மக்கள் எதுவும் கொடுக்கவே கூடாது. கூடவே ஒரு வருஷம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஒரு சீட்டு கொடுங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் கொடுங்க, பரவாயில்ல. அது கூட பெரிய விஷயம் கொடுக்கறது. அதிமுகவுடைய அந்த ஏன்னா அவங்களால ஏன் முடிஞ்சதுன்னா, அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான கட்சிகள் தான் இருக்காங்க, ரொம்ப பெரிய படோடமான கட்சிகள்லாம் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்குது. அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அதிமுக டக்குன்னு இறங்கிட்டாங்க பாருங்க, ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க பாருங்க. திமுக முடிக்கல, ஜவ்வு மாதிரி இழுகுது. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, இது விளங்காதுப்பா இதுன்னுவாங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு திமுக. ஆனா கருத்து கணிப்புலாம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமா தான் வந்துட்டு இருக்கு. ஏஎன்எஸ் ஒரு நிறுவனம் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதுல திமுக கிட்டத்தட்ட 45 விழுக்காடுக்கு மேல வர மாதிரியும் இன்னொரு நிறுவனம் எடுத்தாங்க. அந்த நிறுவனம் தான் சொன்னாங்க, லயோலா கல்லூரி நிறுவனம். அவங்கள விட்டுருங்க, அவங்க வந்து யாருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு ஐஏஎன்எஸ்ன்னு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து நம்ப தகுந்த விஷயங்களை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்க அதிமுக தான் சொன்னாங்க. அதிமுக தலைமையிலான என்டிஏ வந்து 42, இவங்க 38ன்னு சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்புலாம் எதன் அடிப்படையில் எடுக்கப்படுது? இதெல்லாம் உண்மையாக இல்லை. அதாவது சொல்றேன்னா, நீங்க இப்ப இது நீங்க கேக்குறீங்களா, நீங்க இவங்க சொன்னாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னுவேன், அப்புறம் 4 பேர் லயோலா சொன்னாங்கன்னுவோம். எதை நீங்க நம்புவீங்க? நமக்கு ஒருத்தருக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்குதுப்பா. அஜெண்டாவோட யாருமே நடுநிலையோட எடுக்கப்பட மாட்டாங்களா? இவ்வளவு நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே மாறும்ன்ற. எவ்ரிதிங் வில் சேஞ்ச். நேத்து நான் மனசுல ஒன்று வச்சிருப்பேன், இவங்களுக்கு ஓட்டு போட நினைச்சிருப்பேன். என்னை ஒருத்தன் காயப்படுத்திருப்பான், அப்புறமா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், ஒரு அரசாங்கம் என்னை வேற எப்படியாவது அப்ரோச் பண்ணியிருக்கோம். அதனால் நான் காயம் வச்சுக்கோங்களேன்,
அந்த வன்மத்தில் எங்க எப்படி கொட்டுவேன்? எனக்கு இருக்கிற ஓட்டை வச்சு தான் கொட்டுவேன். நீ நேற்று வந்து என்கிட்ட பைட் எடுத்துட்டு போயிருப்ப, ஒரு 1 வீக் கழிச்சு என் மைண்டு மாறி உங்களுக்கு தெரியாதுல்ல, எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு அவன் மனைவியை கொலை பண்ணியிருப்பான், இன்னொரு தம்பி போதையில அதை தப்பு பண்ணியிருப்பான், ஒரு தங்கச்சியை காட்டுக்குள்ள வச்சு வன்முறை பண்ணி கொலை பண்ணானுங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பைட் எடுத்திருப்பீங்க. அப்புறமா அதை பார்த்த பிறகு மனநல மாறும்ல, அந்த மனநல மாற்றத்துக்கான ஓட்டு எங்க போய் விழுகும்? அது எடப்பாடிக்கு விழுகலாம், சீமானுக்கு விழுகலாம், விஜய்க்கு விழலாம், யாருக்கு வேணா விழலாம். அப்ப அதை கணக்குல எடுக்கணும்ல. ஏன்னா ஆளுங்கட்சி யாரு? திமுக தானே. அப்போ நடக்கக்கூடிய எதிர் சம்பவங்கள் எல்லாம் திமுகவை தான் அழிவு பாதை இட்டு செல்லும். திமுக சுடுகாடு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து. ரிசல்ட் அப்ப தெரியும். தொடர்ந்து 4 முறை நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழ் கட்சியோட சீமான் தன்னோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்காரு. கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிரதமர் கேண்டிடேட்டே கிடையாது. ஆனாலும் கூட 8.22 விழுக்காடு வாக்கு வாங்கியிருந்தாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் வந்திருந்தாரு. இந்த முறை அவருடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கும்? மக்கள் மத்தியில் அவர் எந்த மாதிரி வரவேற்பு நினைக்கிறீங்க? இல்ல, என்னுடைய அசம்ஷன் அடிப்படையில எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுவும் அண்மை காலமா நான் பாக்குறேன், இப்போ தேசிய ஊடகங்கள்ல அவருக்கு கிடைத்த வெளிச்சம், அவருடைய ஸ்பீச், அதை சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. இது வந்து சரியா தப்பா? நீ எதுவுமே பேசாம ஒரு நாளா ஓட்டிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டுல. அவர் பெனபலண்ட் அத்தாரிட்டரின்னு சொல்லிட்டாரு, அன்பான சர்வாதிகாரம் எல்லாம் பேசுறாரு. சரி, அவர் அன்பான சர்வாதிகாரம்னு அவர் சொன்னது வந்து புதுசப்பில்லாத பேச்சு. சரி, நீ வந்து உட்காரு, உன் கொள்கை என்னன்னு சொல்லு. காங்கிரஸ் தான் கேட்கிறேன், உன் வெளியுறவு கொள்கை என்ன? நீட்டுல உன் நிலைப்பாடு என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட்டுல உன் நிலைப்பாடு என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, நீட்டை பத்திர உன் நிலைப்பாடு என்ன? நீட் என்பது மாநில உரிமைக்கு எதிரானதா ஆதரவானதா? அதை பத்தி பேச காங்கிரஸுக்கு தகுதி இருக்கா? முதல்ல வாயை திறந்து மாநில உரிமை பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸுக்கு யோக்கியதை இருக்குதா? ஒரு யோக்கியதை இல்லாத கட்சி காங்கிரஸ் கட்சி. நீட்ல ஒரு நிலைப்பாடு என்ன? ஜிஎஸ்டி ஒரு நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டு மீனவனை சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான், அதை பத்தி ஒரு நிலைப்பாடு என்ன? நிதில் படையை கட்டுவாராம் சீமான். அது அப்படியே அவர் கட்டுறாரு, கட்டல, ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கிறார். நீ என்னடா பண்ண? நீ தான் அதிகாரத்தை வச்சிருக்கிறியே, அல்லது 10 ஆண்டு காலம் ஆண்டி என்னத்தை கிழிச்ச? நாகரிகமா கேட்கணும், நீ என்னத்தை கிழிச்ச? நீ உன் படைய அனுப்பி தமிழனை காப்பாத்தினியா? நீ உன் படைய அனுப்பி தமிழனை அழிச்சியா? நீ என்னத்தை பண்ண? அழிச்சாங்க தான் கண்டிப்பா. யாரோ ஒருத்தர் நான் வந்து அதை செய்வேங்க, இதை பண்ணுவேங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அவன் பிரச்சனை. அவர் அப்படி சொல்றதுனால அவன் பிரச்சனை கிடையாது, அதுக்கு ஆதரவு வருது, அது நிறைய பேர் ஃபாலோ பண்றான், சரியா செய்வாரியா நம்புறான். அந்த நம்பிக்கையே இவ்வளவு வருஷமா வச்சிருக்கிற, எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கியா நீன்னு, நாங்க விடுதலையை வாங்கி கொடுத்த கட்சி, விடுதலையை வாங்கி கொடுத்த கட்சி நீ பேசிட்டே இருப்பாங்க. இதுதான் பழங்கதை பேசுறதுங்கிறது. இன்னைக்கு என்ன விடுதலை வாங்கி கொடுத்த? சமூக விடுதலை யார் வாங்கி கொடுக்கறது? பார்ப்பன ஒழிப்பு, பார்ப்பனிய ஒழிப்புல தான் திராவிட இயக்கங்கள் வளர்ந்துச்சு. ஏன் அவங்களால வளர முடியல? குலக்கல்வியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே. ராஜாஜி யாரு? உன் தாத்தன் தானே, அவர் தானே கொண்டு வந்தாரு. திடீர்னு இன்னைக்கு பெரியார் எடுத்துக்கிற, பெரியாரோட 5 முக்கிய கொள்கை காங்கிரஸ் ஒழிப்பு தான். அவனை ஒழிக்கலாமா? இன்னைக்கு பெரியார் சொன்ன முக்கியமான கொள்கை காங்கிரஸை ஒழிக்கணும். ஒழிச்சிடலாமா காங்கிரஸை? வரியா? டிபேட்டுக்கு வரியா? பேசலாமா? என்னமோ இன்னைக்கு என்னமோ இவங்க பெரியார் எடுத்துக்கிறதா, அப்புறம் வந்து இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல, உனக்கே யோக்கியதை கிடையாது. சீட்டு கொடுத்தா நிக்கலாம நின்றுகிட்டு இருக்கிற, என்ன போந்தில்ல உன் கட்சி கரைச்சுக்கிட்டு இருக்கு. திமுக பிஜேபி வெளில வச்சு அழிக்கிறான், திமுக உள்ள வச்சு அழிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்குது காங்கிரஸ் எல்லாமே பார்த்தா. இவங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சீமானுக்கு வந்து ஒரு தேசிய அளவுல ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அதை எங்களால பொறுத்துக்கவே முடியல. ஹிந்துல போய் பேட்டி கொடுத்துறாரு, என்ன பண்ணாலும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா டிகிரேட் பண்றது. ஏன் நீ பேசு, நீ தனிச்சு நில்லு பார்ப்போம். உன் ஊர்ல இருக்கிற ஓட்டையே உன்னால வாங்க முடியல, அந்த அந்த ஓட்டுல ஓட்டையை போட்டு போறானே எல்லாரும். அப்போ அவருடைய தனித்த கொள்கைக்கும் கோட்பாட்டுக்குமான ஒரு கூட்டம் இருக்குது. அப்ப அண்மையில கூட நீங்க பார்த்திருப்பீங்க, மணி அவர்கள் பத்திரிகை மணி நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. விஜய் கிட்ட போன சில கூட்டம் தப்பா இருக்கிறாருன்னு திருப்பி சீமான்ட்ட வந்திருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, விஜய் மாற்று, விஜய் வந்து மாற்றெல்லாம் கொடுப்பாருன்னு துவக்கத்துல அவர் நம்பினவங்க, அவருடைய அரசியல் செயல்பாடுகள், அவருடைய கோட்பாட்டு புரிதலின்மை, அவருடைய மக்கள் நலன் சாராத அரசியல் தன்மை, ஒரு பிரச்சாரமின்மை, ஒரு தெளிவில்லாத விஷயம், ஊடகத்தை சந்திக்காத போக்கு, இதெல்லாம் பார்த்தா பல பேருக்கு
ஒரு விரக்தி மனநிலை வந்திருக்குது. இவங்க எல்லாம் திமுக அதிமுக பக்கம் போக மாட்டாங்க. இவங்க ஏற்கனவே மாற்று வேணும் தானே விஜய் பக்கம் வந்தாங்க. கண்டிப்பா. அப்போ இப்போ இங்க இருக்கிறவங்க சரியில்லைன்னு இங்க வந்திருக்கிறாங்கன்னா இவர் சரியில்லை அடுத்து எங்க போவாங்க? அதுக்கு மேலதான் போவாங்க. அதுக்கு மேல யார் இருக்கிறா? நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அப்ப எனக்கு தெரிஞ்சு வாக்கு வங்கி வந்து என் அசஸ்மெண்ட் அது மேபி மை அசஸ்மெண்ட் வென் ராங் ஆர் ரைட். பட் என் அசஸ்மெண்ட் அடிப்படையில் நான் பார்க்குற போது வாங்கின வாக்கை விட கூடுதலாக வாங்கதான் அதிகமான சாத்தியம் இருப்பதாக நான் நம்புறேன். 8% வாங்கியிருக்கிறாங்களா, கண்டிப்பாக அதை விட உயர்வாக தான் வாங்குவாங்கன்ற ஒரு அசஸ்மெண்ட் எனக்கு உண்டு. அது பொய்யாவும் போகலாம், அன்னைக்கு நம்ம பேசலாம். ஆனால் கூடுதலாக வாங்க தான் எனக்கு வந்து வாய்ப்பு இருப்பதா நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்க்கும் இளைஞர்கள் நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். நியூஸ் 247 தமிழ்னு ஒரு சேனல், அதில் வந்து நெறியாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிக்கெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா. கல்லூரி மாணவர்கள் எவ்வளவு தெளிவா சீமானை பத்தி பேசினாங்க தெரியுமா? அவங்க விஜய் அவர்களுடைய தவறான நடவடிக்கைகள் குறித்து பேசுறாங்க. நீங்க நிறைய பேர் இப்ப நீங்க சாட்டையிலேயே போய் நிறைய பைட்ஸ் எடுத்திருப்பீங்க. யங்ஸ்டர்ஸ் எடுக்கும்போது விஜயா அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன கொள்கை தெரியுது, என்ன புரிதல் இருக்கிறாங்க, நீங்க நீங்களே பலமுறை எடுத்து போட்டிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். அதே வயசு தானே இருக்கும் இவங்களுக்கும். ஆனா என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இது சரியா இருக்கு, ஒரு தொடர்ச்சியா நிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை சீமான் வந்து பெருக்கி இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அது கூடுதலாகுன்ற ஒரு அசஸ்மெண்ட் எனக்கு இருக்குது. மேபி ராங்காகவும் போகலாம். ஆனால் என் பார்வையில் நான் பார்க்கும்போது அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சு அது கூடுதலாக பெற்றுடுவார். அவரோ அல்லது இன்னும் சிலரோ சட்டமன்றத்துக்குள் போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? அவங்க நிறைய இடத்துல வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பொறுப்புலாம் கொடுக்குறாங்க, வேட்பாளர் அறிமுகப்படுத்துறாங்க. எங்க கிட்ட பணம் இல்லை, நாங்க என்ன பண்ண முடியும்னு புலம்புறுத்தி நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுடைய செயல்பாடுல எப்படி பாக்குறீங்க? செயல் இருந்தால் செயல்பாடு பற்றி பேச முடியும். செயல்பாடு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க புதுச்சேரிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. புதுச்சேரியில் இருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட முன்னாள் பாஜக தான். முன்னாள் பாஜக, முன்னாள் சுயேட்சை, முன்னாள் அதிமுக அப்படி இருந்து இங்க நிக்க வச்சிருக்காங்க. நேமாக்கான்னு ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க, நேய மக்கள் கட்சி அப்படின்னு. நேய மக்கள் கட்சி, நேமாக்கா அண்ட் தாவேகா. ஓகே, தெரியல, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இதுவா ஒரு படலை. அதுவும் ட்ரை பண்றாங்க. பாண்டிச்சேரி விட்டுருவோம். தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய கணக்கு என்ன, உங்களுடைய போட்டி என்ன, உங்களுடைய செயல்பாடு என்ன? 2 பேர் நடுவில் தான் போட்டின்னு சொல்றாங்கல்ல. இல்ல, அது தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறாரு. அது வந்து 2 பேர் யாருன்னு தான் அவர் சொல்லலை. நான் வந்து டிவிக்கும் டிஎம்கேவும் நான் நம்பவே இல்லைங்க. ஏன்னா டிஎம்கே எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, நேர்காணலே முடிக்க போகிறாங்க நடத்தி. அவங்களுக்கும் உங்களுக்கு எப்படி போட்டி புரியல எனக்கு. வேற யாரையோ சொல்கிறாரு அவர், நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியல யாருன்னு. சீமான சொல்கிறாரா தெரில. 2 பேர் தான் போட்டின்னு யாரை குறிப்பிட்றாரு. நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அப்போது அதெல்லாம் விடுங்க. நீங்கள் 2 பேருக்குள்ளே போட்டி, 2000 பேருக்குள்ளே போட்டியும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அண்ணா சொன்னார், மக்களோடு செல், மக்களிடம் பேசு, மக்களிடம் கற்றுக்கொள் சொன்னாரு. நீங்க எப்ப மக்கள்கிட்ட வர போறீங்க? கடைசி எப்போ வந்தார் அவரு? இஃப்தாருக்கு தான் வந்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது கூட எதுவும் பெருசா பேசல. மார்ச் 7 தான் பேசினாரு. என்ன இன்னைக்கு என்ன தேதி? மார்ச் 25. ஏப்ரல் 23 ஏப்ரல் 23 எக்ஸாம்னு வாயில வருது பாருங்க. ஏப்ரல் வந்து எலெக்ஷன். இன்னும் 30 நாள், எக்ஸாக்டா 30 நாள் இருக்கு. என்ன பண்ண போறாரு விஜய்? வச்சிருப்பாரு படத்துக்கு வேணா பிளான் ஏதாவது வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கட்சிக்கு பிளான் வச்ச மாதிரி தெரில. மேனிஃபெஸ்டோ எங்க, வேட்பாளர் எங்க, உங்க ஆக்டிவிட்டி எங்க, உங்க தேர்தல் பரப்புரை திட்டம் எங்க? அப்போ செயல்பாடு இல்லாத கட்சியை பத்தி நம்ம பேசி 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அண்ணா. நன்றி தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.